ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா அதை பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ நேற்றுக்குனால கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு ரொம்ப சாரிங்க. ஸோ என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஏருங்க. இது வந்து ஃபுல் ப்ரீடிங் பேருங்க. ஓகேங்களா, நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபுல் ப்ரீடிங் பேர் வந்து 60 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 5 பேர் எடுத்தாலும் சரி பேர் வந்து இது 60 ரூபா வருங்க. ஃபுல் குவாலிட்டி ஃபுல் ப்ரீடிங் சீஸ். ஓகேங்களா, நான் தெளிவாக வீடியோலேயே மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரீடிங் பேர்லாம் இருக்காது, சின்னதாக இருக்கா அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லவில்லை. ஃபுல் ப்ரீடிங் பேர். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஃபுல் ப்ரீடிங் பேர் நான் வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இது வந்து டம்போயர் இல்லைங்க, ஆக்சுவலாக டம்போயர் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வளர்த்தின கப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பி தாங்க. ரொம்ப 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 குட்டி நிறைய போடும், அவ்வளோ சீக்கிரம் மேக்ஸிமம் இறக்காதுங்க. ஓகேங்களா, ஸோ அதை வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்ஸ் இருக்குது. சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 70 ரூபாய்ங்க. 4 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீ. ஓகேங்களா, குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் சிம்ஸு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீசஸே இருக்குது, எடுத்து வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்படி இது வந்து 2 பீஸ் 45 ரூபாய்ங்க. ஃபீமேல் பிட்டா இது வந்து எக்லோடடாலாம் இருக்காதுங்க, சின்னதாக தான் இருக்கும். மீடியம் சைஸ் தான். 2 பீஸ் 45 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டம்போயருங்க. ஸோ டம்போயருக்கு வந்த வரவேற்புங்கிறது ரொம்ப 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 அதிகங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். இது வந்து பேர் வந்து 45 ரூபா. இது வந்து மீடியம் சைஸ் தான் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து மீடியம் சைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த இயர்ஸ் குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இயர் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இயர் சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு கூட இருக்குங்க, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இயர்ஸ் நல்லாவே தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப வரவேற்புங்கிற ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க. எனக்கே வந்து சம்டைம்ஸ் ரொம்ப பயமாக இருந்து போயலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அடுத்து வந்து சில்லி மொசைக்கு, இதுவுமே மீடியம் சைஸ் தான். இந்த 2 பேரும் மீடியம் சைஸ் தாங்க. இது 2 ப்ரீடிங் பேரில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சில்லி மொசைக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. சில்லி மொசைக்கு பொறுத்த வரைக்கும் செம்ம குவாலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது. சில்லி மொசைக்கு சைடு வியூ தான். டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ டாப் வியூலேருந்து பார்க்குறதோட சைடு வியூ ஃபீஸ், அதனால தான் சைடில் பிடிச்சி காமிக்கிறேன். செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. ஓகேங்களா, பட் இது 2மே மீடியம் சைஸ் தாங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது 2மே மீடியம் சைஸ் தான். பேர் வந்து 45 ரூபா. 5 பேர் மினிமம் 5 பேர் எடுக்கணும். இதில் 3 பேர் எடுத்தீங்கன்னா சரி, அதில் 3 பேர், இதில் 2 பேர் எடுத்தீங்கன்னா சரி, எப்படின்னா எடுங்க. மினிமம் 5 பேர் எடுத்தோம். பேர் வந்து 45 ரூபா வருங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஃபென்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ 1 2 உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். பட் என்னால் நான் கண்டிப்பாக அதையும் தான் விற்கிறேன், இதுலேயே தான் அதுலேருந்து கொடுக்குறேன். பட் எல்லாத்துக்கும் அது எலிஃபென்ட் இயர் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். பேர் வந்து 45 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தெளிவாக சொல்லிக்கிறேன். வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஃபுல் மூன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. க்ரௌன் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கேட்டிங்க, அதனால தான் ஒரே கலர் இந்த டைம் எடுத்தோம். க்ரௌன் டெயில் எல்லாமே 110 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 110 ரூபா. பெல்ல டைப்பு இருக்குது, தூள் டைப்பு இருக்குது, இந்த பொடி டைப்பு இருக்குது. அது ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபா. ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் தான். சாயில் வந்து 230 ரூபா 1 கிலோ. அதுக்கப்புறம் வெஜ்ஜு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல்னா இருக்குது நம்மள்கிட்ட. இது நல்லா சூப்பராக, வெஜ்ஜில் நல்லா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொடி டைப்புன்னு சொல்லுங்க, அதாங்க இது. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலர் விடோ பொறுத்த வரைக்கும் பேர் வந்து 55 ரூபா வருங்க. அதுக்கப்புறம் கொய் வந்து 2 பீஸ் 45 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த டெட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐ டெட்ரான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்காத ஃபிஷ்னே வச்சுக்கோங்களேன். நல்லா செட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக செட் ஆகுங்க. டெட்ராவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப வருஷம் வளர்த்துற ஃபிஷ்னா இந்த ரெட் ஐ டெட்ரா தான். மேக்ஸிமம் இறப்பே வராது. நீங்களே ஒரு டைம் மேலே வெறுத்துருவீங்க, செத்தாக கூட பரவாயில்ல, 1 வருஷம் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும். அப்படி சொல்லக்கூடாது தான், பட் இருந்தால் சொல்லிடும். நம்ம டேங்கில் இது மட்டுமே நீங்கள் வாங்கி விட்ட எல்லா மீனுமே நல்லா செத்து போயிருந்தாக்குன்னு. ஆனால் இந்த மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீனுமே இறக்காத, அந்த டெட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்காத டெட்ரானா இந்த டெட்ரா சூப்பராக சொல்லாங்க. லைஃப் ஸ்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குன்னு வந்து இப்போ நிறையா பேருங்க, ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை என்னென்னா, படிச்சுவீங்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தனி தயவு செஞ்சு ஊற்றாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ அப்பா அம்மாலாம், எங்கள் அப்பா அம்மா பெருசாக படிக்கலைன்னா அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தண்ணி ஊற்றக்கூடாதா, அதில் குளோரின் இருக்கும், அதில் ஊற்றினா மீன் செத்து போயிருங்கிற ஒரு கான்செப்ட் தெரியுது. ஆனால் நம்மளை மாதிரி சின்ன பசங்களுக்கு, ஸோ நம்மளை மாதிரி அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு ரொம்ப இப்போ எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. தயவு செஞ்சு குளோரின் வாட்டர் ஊற்றாதீங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நிறைய பேர் என்னன்னா அதை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குன்னா சார்க்கோட கெப்பாசிட்டி வேறங்க. இப்போ நிறைய பேர் இன்னும் நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன் ப்ரோ, எங்கள் வீட்டில் சார்க்கெலாம் உயிரோடு தானே இருக்குது அப்படின்பாங்க. தயவு செஞ்சு அப்படி ஒரு மீனை காட்டி இன்னொரு மீனை ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா சில மீன்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. நீங்கள் நல்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து வர தண்ணி டேரெக்டாக நீங்கள் வீட்டில் மோண்ட் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன்.
ஆற்றுலேருந்து வரும்போது குளோரின் கேஸ் அடிச்சு தான் வருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆற்று தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ப்ளீஸ் எங்கிட்ட மீன் வாங்குறீங்கன்னு இல்லை, பொதுவாக ஒரு மீன் ஒரு கடையில் போய் வாங்குறீங்க, தயவு செஞ்சு ஆற்று தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ஆற்று தண்ணிலேருந்து வர ஆர்வ பியூரிஃபை ஆகிட்டு வரும், அந்த ஆர்வ தண்ணியும் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. ப்ரோ அதுதான் ப்ரோ இருக்குது, வேறு வழியே இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாள் அது மாதிரி வெயிலில் வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அதுவுமே என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு போர் வாட்டர் போகிறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி சொன்னாலுமே ஆத்தண்ணி ஊற்றி கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஒருத்தர் அப்படி தான் எனக்கு முந்தாந்து பீட்டா நினைக்கிறேன், பீட்டா வாங்கிட்டு போயிட்டு ஆத்தண்ணி ஊற்றிட்டு இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுறாங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் ஆத்தண்ணி தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ முன்ன மாதிரி என்னால் புரிய வைக்க முடியல நிறைய பேருக்கு. தயவு செஞ்சு ஆத்தண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. கண்டிப்பாக சார்க்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள சில மீனுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தண்ணி ஊற்றினா செட் ஆகும், மற்ற மீனுக்குலாம் செட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணா இந்த ஃபிஷ் ஆர்டர் பண்ணணும், ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா. தேங்க்யூ.